முன்பு காலின் சந்தித்த உயிரினங்களை விட இவை மிகவும் பலமானவை. இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் பனிவாழ் உயிரினங்களுக்கென்று ஒரு பிரம்மாண்டமான நகரத்தையே உருவாக்கிவிடலாம் என்று அவன் கற்பனை செய்தான். விரைவிலேயே காலின் அந்த வெள்ளை டிராகன் பெண்மணியின் புதிய எல்லைக்குள் நுழைந்தான். அந்த பகுதியின் தொடக்கத்திலேயே ஒரு உண்மை டிராகனின் மெல்லிய வாசனை அவனுக்கு பரிச்சயமானதாக இருந்தது. அது செங்குத்தான கரடுமுரடான பனிமலை தொடர்கள் நிறைந்த பகுதி. எங்கு பார்த்தாலும் உயர்ந்த பனி சிகரங்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக பனி உயிரினங்களின் கூடுகள் தென்பட்டன. அந்த வெள்ளை டிராகன் பெண்மணியின் புதிய குகை ஒரு நடுத்தரமான உயரத்திலிருந்த மலை உச்சியில் அமைந்திருந்தது. காலின் நீட்ட காலமுத்திரை அசைவின்றி ஓரிடத்தில் நிலைத்திருந்தது. தனது பொக்கிஷங்கள் அனைத்தையும் இழந்த பிறகும் அவள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள் போலிருக்கிறது என்று காலின் தனக்குள் ஏளனமாக புன்னகைத்துக் கொண்டான். டிராகனின் கர்ஜனை. காலின் தனது பிளாட்டினம் நிற கண்களால் அந்த குகையை உற்று நோக்கினான். அடுத்த நொடியே அவனது டிராகன் வல்லமை ஒரு பெரும் கடல் அலையைப் போல அந்த மலைமுகட்டை நோக்கி பாய்ந்தது. அந்த எளிமையான குகைக்குள் வெள்ளை டிராகன் பெண்மணி கண்களை மூடி உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் முகம் அவ்வப்போது கோணலாக மாறியது. ஏதோ ஒரு கெட்ட கனவு காண்பது போல அவள் பற்களை நரநரவென கடித்துக் கொண்டிருந்தாள். உடன்பிறப்புகளின் மோதல். அவளுக்கு அருகிலேயே காலினின் சகோதர சகோதரி டிராகன்களும் இருந்தன. அவர்களுக்குள் என்ன சண்டை என்று தெரியவில்லை. ஆனால் அந்த 3 சிறிய டிராகன்களும் ஒருவரை ஒருவர் இரக்கமின்றி தாக்கி மல்லு கட்டி கொண்டிருந்தன. நகன்களாலும் பற்களாலும் ஒருவரை ஒருவர் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டிருந்த அதே சமயம், அதே நேரத்தில் ஒரு பலமான சூறாவளியைப் போல காலினின் பிரம்மாண்டமான டிராகன் வல்லமை அவர்கள் மீது மோதியது. அடுத்த நொடியே அந்த சிறு டிராகன்களின் சண்டைகள் நின்றன. உடல் விரைத்து போனது. தங்கள் மூத்த சகோதரனின் ஆதிக்கத்திற்கு பணிந்து போவோம் என்ற பயத்தில் அவர்கள் நடுங்கத் தொடங்கினர். காலின் மீண்டும் வந்துவிட்டான் என்று டாம் தனது இமைகளை சோகமாக சுருக்கிக் கொண்டு முணுமுணுத்தான். வெள்ளை டிராகன் தாயின் நிலை. அந்த வெள்ளை டிராகன் பெண்மணி புதிய இடத்திற்கு மாறியதிலிருந்து அவளது மனநிலை மிகவும் மோசமாகியிருந்தது. அவள் ஒருவித நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாள். தனது எல்லையில் இருக்கும் வலிமையான உயிரினங்களை விரட்டி அடிக்கவோ அல்லது தனது படைகளை கட்டுப்படுத்தவோ அவள் ஆர்வம் காட்டவில்லை. தனது குட்டிகள் பசியால் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக எப்போதாவது உணவு கொடுப்பதைத் தவிர மற்ற நேரங்களில் அவள் தூக்கத்திலேயே மூழ்கி கிடந்தாள். அருகிலேயே பனிராட்சதர்களின் நடமாட்டம் இருந்ததால் சிறு டிராகன்களும் அடிக்கடி வேட்டையாடத் துணியவில்லை. பசியும் வறுமையுமாக அவர்களின் வாழ்க்கை மிகவும் கடினமாக மாறியிருந்தது. திடுக்கிட்டு எழுந்த தாய். அடுத்த கணம் காலினின் அந்த டிராகன் வல்லமை வெள்ளை டிராகன் பெண்மணியின் உடலை தீண்டியது. முதலில் நடுங்கிய அவள் சட்டென்று விழித்துக் கொள்ளவில்லை. ஆனால் சில வினாடிகளில் ஏதோ ஒரு கசப்பான நினைப்பு அவளுக்கு வர சட்டென்று கண்களை திறந்தாள். வேகமாக எழுந்து அமர்ந்து கோபமும் பயமும் கலந்த முகத்துடன் குகைக்கு வெளியே பார்த்தாள். ஏற்கனவே என் எல்லையை பிடுங்கிக் கொண்டாய், இப்போது இதையும் என்னிடமிருந்து பறிக்க பார்க்கிறாயா? கேரன், உன்னை பார்த்து நான் பயப்படுகிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே என்று தெளிவான டிராகன் மொழியில் அவள் ஆக்ரோஷமாக கத்தினாள். இதை கேட்ட கேரனுக்கு அவள் தன்னை தைரியமாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் பயந்து நடுங்குகிறாள் என்பது கேரனுக்கு தெளிவாக தெரிந்தது. அவனது இதழ்களில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. தனது இறகுகளை அசைத்தபடி அந்த மலைமுகட்டில் அவன் வந்திறங்கினான். அவளது புதிய குகையை கண்டறிய அவனுக்கு அதிக சிரமம் இருக்கவில்லை. 500 மீட்டர் உயரமுள்ள பிரம்மாண்டமான பனிப்பாறை குகையில் அவன் வாழ்ந்த ராஜ வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது அவளது இந்த புதிய வீடு மிகவும் எளிமையாகவும் பரிதாபமாகவும் இருந்தது. குகையின் ஓரங்கள் சீரற்று காணப்பட்டன. குகைக்கு வெளியே இருந்த உயர்ந்த பனிமலைகள் இயற்கை காட்சிகளை தடுத்தன. தரைப்பகுதியும் சுவர்களும் பாலிஷ் செய்யப்படாமல் சொரசொரப்பாகவும் கரடுமுரடாகவும் இருந்தன. பார்ப்பதற்கே கொஞ்சம் பாவமாக இருக்கிறது என்று எண்ணியபடி கேரன் தயக்கமின்றி குகைக்குள் நுழைந்தான். ஒரு விசித்திரமான பார்வையுடன் சுற்றிலும் நோட்டமிட்டான். அங்கே வெள்ளை டிராகன் பெண்மணியையும் நீண்ட நாட்களாக அவன் பார்க்காத தனது தம்பியும் தங்கையையும் கண்டான். தாயின் கோபமும் கேரனின் அலட்சியமும். மெலிந்த உருவம் கொண்ட அந்த வெள்ளை டிராகன் பெண்மணி இப்போது மிகுந்த ஆத்திரத்தில் இருந்தாள். மூச்சிறைக்க கேரனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த அவளது கண்களில் பகைமை கொப்பளித்தது. ஆனாலும் அது பயத்தை மறைக்க அவள் போடும் ஒரு நாடகம் என்று தெரிந்தது. கவலைப்படாதே, எனக்கு எனது பனிப்பாறை குகையே போதும். உன்னுடைய இந்த சிறிய பொந்தின் மீது எனக்கு எந்த விருப்பமும் இல்லை என்று கேரன் அலட்சியமாக பேசினான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் வெள்ளை டிராகன் பெண்மணியின் கோபம் இன்னும் அதிகரித்தது. தன்னை அவமானிப்பதற்கும் கேலி செய்வதற்குமே கேரன் இங்கு வந்திருக்கிறான் என்று அவள் நினைத்தாள். உனக்கு விருப்பமில்லை என்றால் உடனே இங்கிருந்து கிளம்பு. கேரன், நான் உன்னை வரவேற்கவில்லை.
மரியாதையாக வெளியே போய்விடு என்று அவள் குகையின் முன் நின்று கொண்டே கத்தினாள். ஆனால் கிரவின் பார்வையை அவள் மறைக்க முயல்வது போல இருந்தது. உண்மையில் இது அவர் உருவாக்கிய புதிய குகை அல்ல. அவள் ஒரு இளம் டிராகனாக இருந்தபோது இங்குதான் வசித்தாள். பின்னர் பனிப்பாறை குகையை கண்டடைந்ததும் அங்கு குடிபெயர்ந்தாள். முன்னெச்சரிக்கையாக அவள் இங்கு சில பொக்கிஷங்களை மறைத்து வைத்திருந்தாள். அவை எண்ணிக்கையில் குறைவுதான் என்றாலும் அதுவே இப்போது அவளுக்கு மிஞ்சியிருக்கும் ஒரே ஆறுதல். ஆனால் அவளது இந்த தடுமாற்றமான நகர்வு கேரனின் கூர்மையான கண்களிலிருந்து தப்பவில்லை. அவளது உடலுக்கு பின்னால் இருந்த இடுக்குகள் வழியாக சில மின்னும் இரத்தினக் கற்களையும் பாறை கலந்த தங்கத் தாதுக்களையும் அவன் கண்டான். தனது எஞ்சியிருக்கும் பொக்கிஷத்தையும் கேரன் கண்டுபிடித்து விட்டான் என்பதை உணர்ந்ததும் அவள் உடனடியாக போர் புரிய தயாராகும் நிலைக்கு மாறினாள். தனது கூர்மையான நகங்களையும் பற்களையும் காட்டியபடி ஆவேசமாக கத்தினாள். நீ மட்டும் என் பொக்கிஷங்களை மீண்டும் முறைத்து பார்த்தால் உன்னோடு சண்டையிடவும் நான் தயங்க மாட்டேன். என்னிடம் எஞ்சியிருக்கும் கடைசி சொத்து இது மட்டுமே. கேரன் மெல்ல சிரித்தான். அவளது பொக்கிஷங்களை கேலலாக பார்த்துவிட்டு சொன்னான், சாலியா, உன்னுடைய இந்த சிறிய சேமிப்பை எல்லாம் ஒரு பொருட்டாக கூட நான் மதிக்கவில்லை. வெள்ளை டிராகன் பெண்மணி கோபத்தில் தனது மூச்சுக்காற்று மூலம் ஒரு வெண்மையான பனிப்புகையை வெளியேற்றினாள். இன்னும் எச்சரிக்கையாகவே இருந்தவள் கேள்வி எழுப்பினாள். பிறகு எதற்காக இங்கு வந்தாய்? பதுங்கியிருந்து தாக்குதல் மற்றும் மனித இராணுவத்தின் வருகை பற்றி கேரன் விளக்கியபோது அவள் ஏளனமாக சிரித்தாள். மறைந்திருந்து தாக்குதலா? மனித இராணுவமா? தரையை ஊர்ந்து செல்லும் அந்த அற்ப பதர்களுக்கு இவ்வளவு துணிச்சல்? ஆர்டிக் பனிநிலத்தின் ஆழத்திற்கு அவர்கள் எப்படி வர துணிந்தார்கள்? கேரனின் நோக்கத்தை கேட்டதும் சாலியா அலட்சியமாக பேசத் தொடங்கினாள். சாலியா மீண்டும் ஒரு முறை பனிப்புகையை சீறி துப்பினாள். மனிதர்கள் மீதான அவளது அலட்சியம் அப்பட்டமாக தெரிந்தது. அவளது இந்த தோரணை லூனா சமீபத்தில் சொன்ன எச்சரிக்கையை கேரனுக்கு நினைவூட்டியது. பல இளம் டிராகன்கள் தங்களின் கர்வத்தாலேயே மனிதர்களின் கையில் சிக்கி உயிர் விடுகிறார்கள். வெள்ளை டிராகன் பெண்மணி அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். மற்ற டிராகன்களைத் தவிர உலகிலுள்ள அனைத்து உயிரினங்களையும் அவள் கிள்ளுக்கீரையாகவே கருதினாள். உண்மை டிராகன்கள் மட்டுமே உன்னதமானவர்கள். மற்ற அனைவரும் அவர்களுக்கு கீழே குனிந்து நடக்க வேண்டும் என்பது அவளது அசைக்க முடியாத நம்பிக்கை. துல்லியமாக சொல்லப்போனால் அந்த மனித இராணுவத்தால் உன்னை மிக எளிதாக கொல்ல முடியும் என்று கேரன் இடைமறித்தான். அவளது சந்தேக பார்வைக்கு மத்தியில் அவன் மேலும் தொடர்ந்தான். இந்த இராணுவம் முழுக்க முழுக்க குதிரைப்படை வீரர்களை கொண்டது. அவர்கள் சாதாரண கவசங்களை அணியவில்லை. மந்திர சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ரூன் என்சாண்டட் கனமான கவசங்களை அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் நீ நினைப்பது போல சாதாரண மனிதர்கள் அல்ல, மிகச்சிறந்த போர் வீரர்கள். சலனமடைந்த சாலியா. அவர்களது உண்மையான பலத்தை பற்றி கேரன் பொறுமையாக விளக்கியதும் சாலியாவின் இறுக்கமான முகம் சற்று தளர்ந்தது. ஆனால் அடுத்த கணமே பழைய கசப்புணர்வு அவளது பேச்சில் வெளிப்பட்டது. என் எல்லையையும் பொக்கிஷங்களையும் திருடிக்கொண்டு இப்போது உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்னிடம் வந்து நிற்கிறாயா கேரன்? நமக்கிடையில் இருக்கும் பகையை மறந்துவிட்டு நான் உடனே சம்மதிப்பேன் என்று நிஜமாகவே நினைக்கிறாயா? நான், அதாவது இந்த சாலியா, ஒருபோதும் உன்னோடு சேர்ந்து போரிட மாட்டேன். கேரனை ஒரு ஏளன பார்வையுடன் பார்த்தாள். சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் வந்திருக்கும் ஒரு முட்டாளாக அவனை அவள் கருதினாள். ஆனால் கேரன் இதை கேட்டு ஆத்திரப்படவில்லை. அவளது முரட்டுத்தனமான சுபாவத்தை பற்றி கேரன் நன்றாகவே அறிவான். அவன் மெல்ல சிரித்துவிட்டு நிதானமாக பேசத் தொடங்கினான். 2000 பேர் கொண்ட ஒரு எலைட் படைவீரர்கள், மந்திரம் ஏற்றிய கவசங்கள், மாயாஜால கருவிகளுடன் வரும் மந்திரவாதிகள். அநேகமாக அவர்கள் பல பொக்கிஷங்களையும் சுமந்து வரக்கூடும். நாம் அவர்களை வீழ்த்தினால் உனக்கு கிடைக்கும் கொள்ளைப் பொருட்கள் உன்னுடைய இந்த சிறிய பொந்தை நிரப்புவதற்கு போதுமானதாக இருக்கும். இதை கேட்டதும் வெள்ளை டிராகன் பெண்மணி அறியாமலேயே தனது இறக்கைகளை அசைத்து கழுத்தை நீட்டி நிமிர்ந்தாள். அவளது கண்கள் பேராசையால் பச்சை நிறத்தில் மின்னத் தொடங்கின. முகத்தில் மறைக்க முடியாத ஆவல் தென்பட்டது. அவள் மயங்கிவிட்டாள் என்பதை கேரன் புரிந்து கொண்டான். கேரனின் பின்வாங்கல் நாடகம். உடனே கேரன் தனது குரலை சற்று வருத்தமாக மாற்றிக்கொண்டு பேச்சை மாற்றினான். சரி, நம் பழைய உறவுக்காகத்தான் உன்னை அழைத்தேன். இந்த விருந்தில் உனக்கு விருப்பமில்லை என்றால் நான் இங்கு வந்ததாகவே நினைக்காதே. மற்றொரு நாள் சந்திப்போம். இப்படி சொல்லிவிட்டு கேரன் எவ்வித தயக்கமும் இன்றி திரும்பி நடக்கத் தொடங்கினான். அந்த வெள்ளை டிராகன் பெண்மணி ஒரு நிமிடம் தடுமாறினாள். கேரன் குகையின் விளிம்பிற்கு சென்று பறப்பதற்காக தனது இறக்கைகளை படபடக்கத் தொடங்கிய அந்த நொடியில் அவளால் சும்மா இருக்க முடியவில்லை. சற்று நில், நான் என் முடிவை மாற்றிக்கொண்டேன் என்று உரக்க கத்தினாள். கேரன் அப்படியே நின்று மெல்ல திரும்பினான். ஒரு ஆச்சரியமான முகபாவனையுடன், திடீரென்று ஏன் முடிவை மாற்றினாய்? இப்பதானே நம் பழைய பகையை பற்றி பேசினோம். என்னோடு உன்னால் வேலை செய்ய முடியாது என்று சொன்னாய் இல்லையா? அதனால் நான் வேறொரு வெள்ளை டிராகனை தேடிப் போகலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். இனி நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றான்.
அந்த வெள்ளை டிராகன் தன் தலையை நிமிர்ந்து திடீரென்று தனது நகங்களால் தரையை ஓங்கித் தட்டியது. அவளது வலிமையை நிரூபிப்பது போல அந்த இடமே அதிரச் செய்தது. நான், இந்த சாலியா தான் இந்த ஆர்க்டிக் பகுதியிலேயே மிகவும் பலம்பிக்க வெள்ளை டிராகன். உனக்கும் எனக்கும் இரத்த உறவு இருப்பதாலேயே உனக்கு உதவ நான் சம்மதிக்கிறேன். ஆனால் போரில் கிடைக்கும் கொள்ளைப் பொருட்களில் எனக்கு சரியாக பாதி பங்கு வேண்டும் என்று அதிகாரமாக கூறினாள். மிகவும் பலம்பிக்க வெள்ளை டிராகன் என்ற அவளது வார்த்தைகளை கேட்டு கேரன் சிரித்து விடவில்லை. அவளது மென்மையான கர்வத்தை மேலும் புண்படுத்த அவன் விரும்பவில்லை. ஆனால் பங்கீடு என்று வந்தபோது அவன் உடனே சம்மதிக்கவில்லை. பாதிக்கு பாதி என்பது சாத்தியமற்றது. அவரவர் திறமைக்கு ஏற்பவே பொருட்கள் பிரிக்கப்படும். நீ எத்தனை எதிரிகளை கொள்கிறாயோ அவர்கள் வைத்திருக்கும் பொருட்கள் உனக்கே சேரும் என்று நிதானமாக தெரிவித்தான். அந்த வெள்ளை டிராகன் பெண்மணி சற்று யோசித்தாள். பிறகு, சரி, அப்படியே ஆகட்டும் என்று ஒத்துக்கொண்டாள். கேரனிடம் முன்பு தோற்றிருந்தாலும் தான் அவனை விட பலவீனமானவர் என்று அவள் உண்மையில் நம்பவில்லை. சொல்லப்போனால் தான் எப்படி தோற்றோம் என்பது அவளுக்கு இன்னும் ஒரு குழப்பமாகவே இருந்தது. புறப்பாடு. நீ சேருவதாக முடிவெடுத்த பிறகு இனி நேரத்தை வீணடிக்க வேண்டாம், இப்போதே புறப்படுவோம் என்று கூறிய கேரன் தனது இறக்கைகளை விரித்து பறந்தான். வேகமாக உயரத்தை எட்டினான். வெள்ளை டிராகன் பெண்மணியும் மிகுந்த உற்சாகத்துடன் அவனை பின்தொடர்ந்து பறந்தாள். 2 டிராகன்களும் வானில் உயரை சீறி பாய்ந்தபோது குகைக்குள் ஒருவராலும் கவனிக்கப்படாத அந்த 3 சிறு குட்டிகளும் சிக்கலான உணர்வுகளுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. குளிர்ந்த காற்றை கிழித்துக் கொண்டு கேரன் தனது வியூகத்தை நோக்கி முன்னேறினான். கேரன் முன்னால் வழிகாட்டி பறந்து செல்ல வெள்ளை டிராகன் பெண்மணி அவனை பின்தொடர்ந்தாள். தன்னை விட உடல் அளவில் சிறியவனாக இருக்கும் கேரன் இவ்வளவு வேகமாக பறப்பது அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. அவள் எவ்வளவுதான் சிறகுகளை வேகமாக அடித்து பறந்தாலும் கேரனை முந்தவே முடியவில்லை. இவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில்தான் களைப்படைவான், அப்போது இவனை முந்திவிடலாம் என்று அவள் கணக்கு போட்டாள். ஆனால் நேரம் செல்ல செல்ல கேரனின் வேகம் குறையவே இல்லை. அவன் ஒரு சீரான வேகத்தில் அவளுக்கு முன்னால் மிதந்து கொண்டிருந்தான். அடங்காத போட்டி. வெள்ளை டிராகன் பெண்மணி விடாப்பிடியாக தனது சிறகுகளை இன்னும் பலமாக அடித்து வேகத்தை அதிகரித்தாள். ஆனால் அவளுக்கு முன்னே இருந்த கேரனும் லேசாக தனது வேகத்தை அதிகரித்து அவளுக்கும் தனக்கும் இடையிலான அந்த சிறு இடைவெளியை துல்லியமாக பராமரித்தான். பற்களை நரநரவென்று கடித்து வெறித்தனமாக சிறகுகளை அடித்து பறக்கும் அவளை கேரன் திரும்பி பார்த்தான். அவளது சின்னஞ்சிறு எண்ணங்களை அவன் நன்றாகவே புரிந்து வைத்திருந்தான். காலத்தின் மாயம். உண்மையில் கேரனால் தன்னுடைய சாதாரண வேகத்தை விட 5 மடங்கு வேகத்தில் பறக்க முடியும். ஆனால் அதற்கு காலத்தின் ஆற்றல் செலவாகும். ஆனால் இப்போது அவன் தன்னுடைய இயல்பான வேகத்தில்தான் பறந்து கொண்டிருந்தான். அவனது உடலை சுற்றி இயல்பாகவே கால ஓட்டம் சூழ்ந்திருப்பதால் அவனுக்கு தடையின்றி பறக்க ஆற்றல் எதுவும் செலவாவதில்லை. இது அவனது உடலில் நிரந்தரமாக பதிந்துவிட்ட ஒரு வரம் போன்றது. நீலவானில் எவ்வித தடையுமின்றி அந்த 2 டிராகன்களும் மின்னல் வேகத்தில் முன்னேறின. கேரனும் அந்த வெள்ளை டிராகன் பெண்மணியும் அந்த இடத்தை சென்றடைவதற்கு முன்பே